ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பி த குயின் விலாக்ஸ். நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ் நம்ம தம்ப்நெயிலில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்மளோட பூஜை ரூம் டெக்கரேஷன், ஸ்டடி ரூம், நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம வீட்டோட வைபை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி உங்கள் வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா இல்லையா, உங்களை டேக் கேர் பண்ணீங்களா இல்லையா, அதுதான் மெயின். எத்தனை பேர்ப்பா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி செல்ஃப் க்ரூமிங் பண்ணீங்க? ஃபேஸ் பேக் போட்டிங்களா, ஹேர் பேக் போட்டிங்களா? எந்த பேக்கும் போடாமல் யூடியூப் வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? நீங்கள் ஒழுங்காக எந்திரிச்சு போய் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் டெய்லி சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் நம்ம குட் வைப்ரேஷனு எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி இருக்கணும்ல. நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் நம்மளோட ஃபேமிலியை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ வாங்க எல்லோரும் சேர்ந்தே நம்ம எல்லோரும் ஃபிட் ஆகலாம், க்ரூம் ஆகலாம். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேருக்கு சொல்ல போகிற டிப்ஸ்க்கான இன்க்ரீடியன்ட் ஆலோவேரா செடி எல்லாரோட வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஜெல்லை ஒன்றுமே இல்லை, அதுவும் கேஸ்டர் ஆயிலும் சேர்ந்து மிக்சியில் போட்டு அந்த ஜூஸை தலையில் போட்டு ஒரு 1/2 hour ஊற விடுங்க. ஹேர் செம்ம கண்டிஷன்டாக இருக்கும். கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, அவ்வளோ நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் அது நம்மளுக்கு. ஆலோவேராவை அப்படியே அந்த ஜெல்லை ஃபேஸில் யூஸ் பண்ணாலுமே சூப்பராக இருக்குங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்பயுமே ஹோம் ரெமிடிஸ் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே காட்டாது. ஸோ நான் இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன். எங்களோட மாமியாரும் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணி இதை எனக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹீட்டாக இருக்கனால தான், நம்ம தலையில் நம்ம பாடி ஹீட்னால தான் நம்ம ஹேர் ஃபால்லாம் ஆகும், ஃபேஸ் டார்க்காகவும் டேண்டாகும். ஸோ அதெல்லாமே ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா ஆலோவேராவை தர்றதுனால நல்லா கூலாகும். அதனால நம்மளுக்கு ஹேர் ஃபால், ஸ்கின் எல்லாமே நல்லா சூப்பராக க்ளோயிங்காக. உங்களுக்கு வேணுன்னா ஆலோவேராவோடு சேர்த்து நான் கேஸ்டர் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணேன். நீங்கள் எக் ஒயிட் ஆட் பண்ணலாம், ப்ளஸ் கர்ட் ஆட் பண்ணலாம், ப்ளஸ் பனானா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி ஹேர் மாஸ்க் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி பூஜை மாடம், ஸ்டடி ரூம் இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணலாம். இது எப்படி ஒரு நல்ல மங்களகரமாக பாசிட்டிவ் வைப்போடு வச்சுக்குதுன்றதை பார்க்கலாம். நம்ம இந்த ரூம் உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம இது கிட்ஸ் ரூமுன்றது நல்லாவே தெரியுங்க. நம்ம ஸ்டடி ரூமில் புக்ஸு இருக்கோ இல்லையோ, இந்த பசங்க விளையாட்டு சம்மா தான் அவ்வளோ இருக்கும். பாப்பு வரைஞ்ச ட்ராயிங் இது கிறிஸ்மஸ்க்கு. இந்த ட்ராயிங் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்தா, சாண்டா கிளாஸ் வரைஞ்சிருந்தா, பக்கத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சிருந்தா, செம்மையாக இருந்தது. ஆனால் அதை ஓவர் டூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் தெரியாத அளவுக்கு அதை டெக்கரேட் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்கன்றதே தெரியாமல் பண்ணிட்டா. ஸோ அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயும் எந்த விஷயமே இது அளவு தான் அப்படின்னு லிமிட்டோடு இருந்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கான வேல்யூ, அதுக்கான ரெஸ்பெக்ட் எல்லாமே கிடைக்கும். அதை நம்ம ஓவர் டூ பண்ணுவோம் பாருங்கள், அப்போ தான் நம்ம அங்கே மிஸ் பண்ணுறதே. ஸோ எது பேசினாலும், யார்கிட்ட பேசினாலும் ஒரு லிமிட்டோட ஓவர் டூ பண்ணாமல், ஓவர் ஷேரிங் பண்ணாமல், நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடியே நான் இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன் அப்படின்னு எதையுமே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அது நடந்து முடிஞ்சோன்னுமே வேணால் உங்கள் அம்மாக்கிட்டேயோ உங்கள் அப்பாட்டியோ ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் கிட்ட சொன்னால் போதும். எல்லாத்தையும் உடனே நம்ம அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு இதெல்லாம் வைக்கிறனால அது வேறு மாதிரி போயிடுது, நம்மளை வச்சு செஞ்சிருது. அது எவ்வளோ உண்மை தெரியுமா? பாப்பு ஃபுல்லாக ட்ராயிங்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எங்கே ப்ளேஸ் கிடச்சாலும் ட்ராயிங்ஸ் பண்ணிடுவா. அதில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மதர் கோட்ஸ் ஒன்று வந்துடும். ஸோ அந்தம்மா வரைஞ்ச ட்ராயிங்ஸு, ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ சின்ன வயசில் பசங்க வளர்ந்து நம்மளுக்காக அவங்க பண்ணுற குட்டி குட்டி கிஃப்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. எவ்வளோ வருஷம் கழிச்சும் அதை அப்படியே வச்சு அதெல்லாம் ஒரு மெமரிஸு பெருசானமே நம்ம காட்டலாம். அவங்க அதில் வர ஒரு சந்தோஷம் தனி. இன்னும் கேட்டால் அதை ஒரு ஆல்பம் போட்டு வச்சுக்கலான்ற ஒரு தாட்டும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், பாப்பு பெருசாக வர வரைக்கும் அந்த அம்மாவோட கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஸோ ஒரு ஆல்பம் போடணும். டேபிள் கிளாத் மாற்றிட்டேன். நான் தனியாக டேபிள் மேட்
டேபிள் கிளாத் அப்படிலாம் வாங்கலைங்க. என்னோடய ஷால் வந்து யூஸ் பண்ணாத ஒரு காட்டன் ஷாலை தான் வந்து போட்டு நீட்டாக வச்சுப்பேன். ஸோ இதுக்கு தனியாக மேட் வாங்கலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அதை ஒரு வீடியோ காட்டுறேன். ஸோ பாப்போட ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையும் வச்சு அதுவே டெக்கரேஷன் ஐட்டமாக ஆக்கியாச்சு. இந்த பசங்க இருக்காங்களே, குட்டி பசங்க இருக்க வீட்டில் செவுரில் கிறுக்காத ட்ராயிங்ஸே இருக்காது. ஸோ நம்ம அப்படி பார்த்தா நம்ம கிறுக்க கண்டிஷன் பண்ணால் நம்ம வாரம் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் பசங்க பெருசாகிற வரைக்கும் என்ஜாய் பண்ணட்டும்னு விட்டுற வேண்டியது தான். ஆனால் நான் சொல்லிட்டேன், உங்கள் ஸ்டடி ரூமை தவிர வேறு எங்கேயும் உங்களோட ஆர்ட் ஒர்க் ட்ராயிங்ஸ் எல்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூஜை மாடமை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெசல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருந்தேன், பூஜை சாமான் எல்லாத்தையும். ஸோ அதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒரு பக்கம் குட்டி பையன் எழுந்து அழுதுகிட்டு இருந்தான். ஸோ அவனையும் போய் தூங்க வச்சுட்டு, அவனை தூங்க வைக்கும் போது தான் நம்மளுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம்ல, அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படின்னே தெரியல, அவனை தூங்க வைக்கும் போது தான், இல்லை நம்ம எதாவது வேலை செய்வோம், ஃபேஸ் மாஸ்க் போட்டிருப்போம், இல்லை ஹேர் பேக் போட்டிருப்போம், ஏதாவது போடும் போது தான் கரெக்டாக வந்து டைன் பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி தான் அவங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இந்த கபோர்டு வந்து க்ளீன் பண்ணும்போது, இந்த மாதிரி பூஜை மாடம் வச்சுருக்கவங்க க்ளீன் பண்ணும்போது அந்த பிளேட் இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக் பிளேட்டை வந்து எடுத்து அந்த தூசியெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பெல்லாம் வந்து ஈஸியாக நகட்டி நம்ம க்ளீன் பண்ணலாம், செம்ம பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன், ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது பூஜை மாடம். ஸோ செம்ம நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில வீட்டில் இருக்கவங்களுக்கு பூஜை ரூம் இருக்காது, பூஜை மாடம் வாங்கக்கூடிய வசதியும் இருக்காது. ஒரே ஒரு சின்ன ஷெல்ஃப் இருக்குங்க, அவங்க துணி மடித்து வச்சுருப்பாங்க, அதில் ஒரு குட்டி ஷெல்ஃபு, அதில் ஒரு பாதியில் வந்து அவங்க ஒரு 2 சாமி வச்சு, இல்லை ஒரு சாமி, இல்லை ஒரு குட்டி ஃபோட்டோ அந்த மாதிரி மாட்டி ப்ரே பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடவுளோட பவர் என்னன்னு தெரியுது. ஏன்னா கடவுள் வந்து என்னை பெருசாக வச்சு கும்பிட்டா தான் நான் வந்து உன்னோட ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணுவேன், இல்லை நீ என்னை குட்டியாக வச்சுருக்க, இல்லை எனக்கு இடம் பத்தலை, உன்னோடதுன்னு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வைக்க முடியாது அப்படின்லாம் என்னைக்குமே யோசிச்சது இல்லைங்க. மனசில் நினைக்கிறோமா, அவர் வந்து நடத்தி கொடுப்பாரு. மனசார கடவுள்கிட்ட வேண்டுங்க, அது போதும். என்றைக்குமே மனசு சுத்தமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம என்னைக்கு நம்ம உண்மையாக இருக்கோமோ நம்ம மனசாட்சிக்கு, அது தாங்க கடவுள். அப்போ தான் நம்ம வீட்டுள்ள கடவுள் இருப்பார், உங்கள் மனசுலேயே கடவுள் இருப்பார். ஸோ இந்த பாத்திரம் தேய்க்கும் போது, பூஜை சாமான் தேய்க்கும் போது நான் வந்து சில்வருக்கு வந்து ரூபெரி யூஸ் பண்ணேன். அது மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரியும். இந்த பித்தளை பாத்திரத்துக்கு வந்து சுத்தம்ன்ற ஒரு சொல்யூஷன், அது வந்து இப்போ 1 மந்த்து தான் யூஸ் பண்ணேன். எங்கள் அம்மா சொல்லி தான் யூஸ் பண்ணேன். செம்மையாக நல்லா க்ளீனாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பித்தளை பாத்திரத்துக்கு வந்து சுத்தம்ன்ற லிக்விட் வந்து நல்லா சூப்பராக க்ளீனாக போகுது. பட் நான் ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, எல்லா வெசலையுமே வந்து தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் வச்சு போட்டேன், அவ்வளோவா ஒழுங்காகவே போகல. அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த கிளாத்தை வச்சு ஃபுல்லாக பாத்திரத்தை எடுத்துட்டு தொடச்சிட்டு சொல்யூஷன் போட்டு தேய்க்கும் போது சூப்பராக போகும். ஸோ ட்ரையாக இருக்கணும், வெசல் ட்ரையாக இருக்கும் போது நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட வேணாம், பளிச்சுன்னு போகுது. எல்லா வெசலுமே வந்து சூப்பராக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு சுடுதண்ணியில் புளி, பேக்கிங் பவுடர், சபீனா, லெமன் அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு மொத்த வெசல்லையும் அது லைட்டாக ஆறணுமே மொத்தமாக உள்ளே போட்டு அதெல்லாம் பண்ணுவேன், இந்த ப்ராசஸ்லாம். இப்போ எவ்வளோ மாறிடுச்சு பாருங்களேன். ஸோ டெக்னாலஜி, பசங்க ஜென்ரேஷன்லாம் இன்னும் நம்ம எவ்வளோ முன்னேற்றத்தில் இருப்போன்னே தெரியல. ஸோ லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ், சேப்பங்கிழங்கு ஃப்ரை அண்ட் பாயில்ட் எக் வைக்கலான்னு தான் இருந்தேன். ஸோ சேப்பங்கிழங்குக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. ஆனால் இது சேப்பங்கிழங்கு என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரெட். இது எப்படின்னா, கட் பண்ணுறது மெலிஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வைக்க சொல்லுவாங்க. நான் எவ்வளோ மெலிஸாக கட் பண்ணாலும் அது தடியாக தான் வரும். வராததை வானா அது எப்படி வரும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய நிலமை இருக்குது. அப்படி இருந்தும் நான் விட மாட்டேன், நான் பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு விடாமுயற்சி தானுங்க. ஒன்று வரலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம்னா வந்துருமா?
அதை வர வைக்கிற வரைக்கும் அதை விடக்கூடாது அப்படின்னு தான் என்னோடய கேரக்டர் மோஸ்ட்லி. ஒரு போட்டின்னு வந்துட்டால் அதை வந்து ஜெயிக்காமல் விடக்கூடாது, விடாமுயற்சியாக அதை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்னு நினப்பேன் நான். ஸோ போட்டின்னு வராத வரைக்கும் ஒன்றும் இல்லை, பட் அந்த போட்டியில் நான் இன்க்ளூடு, நம்மளும் இருக்கோம் அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டு அப்படின்ற போது அது என்றைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. உங்களோட முயற்சி யாருமே யாருக்காகவும் குறைஞ்சவங்களும் இல்லை, ஏறினவங்களும் இல்லைங்க, எல்லாருமே ஈக்குவலாக தான் படிச்சிருக்காரு. அப்படின்ற போது உங்களோட ஃபுல் எஃபோர்ட் ஃபுல் எனர்ஜியை போடுங்க, உங்களுக்கானது கண்டிப்பாக நடக்கும். மனசில் நிச்சயமாக அதை நம்புங்க, உங்களால் முடியுன்றதை நம்புங்க, அது முடியும். முடியல அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சுனாலே போச்சு, ஓகேயா? ஸோ 100% நம்புங்க. நம்ம வீடை வாசலில் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ லக்ஷ்மி வந்து உள்ளே நடந்து வருவாங்க. இல்லைனா தட்டா பை பைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நிலவாசல் தான் மெயின். அதை நீங்கள் டெய்லி தொடச்சாலுமே நல்லது தான் நிலவாசலை. ஸோ வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து தொடப்பேன். ஸோ வெட் வைப்ஸ் வச்சே தொடச்சிட்டேன். அதில் வந்து டஸ்ட்டு எந்த ஒரு டர்ட்டும் சேராமல் வச்சு. நிறைய பேர் வீடு வந்து உள்ளே ரொம்ப க்ளீனாக இருக்கும், சாமிலாம் செம்ம நீட்டாக டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க நிலவாசலை வந்து அவங்க கண்டுக்கவே மாட்டிருந்தாங்க. வெளியேந்து பார்த்தா ஒரு பொலிவோடையே இருக்காது. என்னடா அப்படின்னு ஏதோ ஒன்று மைனஸ் ஆகுது, ஏதோ ஒன்று நெகட்டிவாக தோணுதே அப்படின்னு பார்த்தா நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்காமல் கோலம் போடாமல் ஒரு பொலி விழுந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாமி குடியிருக்கிறது வந்து நிலவாசல். அதில் வந்து எப்பயுமே வந்து அதை மங்களகரமாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நாங்கள் வீட்டில் 4 பேர் தான் இருக்கோம், பட் 10 பேர் இருக்க மாதிரி டெய்லி குப்பை சேருது. அது யார் போடுறா, எப்படி வருது, எனக்கு என்னன்னே தெரியல. உங்கள் வீட்லேயும் இப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். நானும் டெய்லி 2 வேளை பெருக்குனாலும் எத்தனை தடவை பெருக்குனாலும் அவ்வளோ குப்பை வருது. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. லெமன் ரைஸ், சேப்பங்கிழங்கு ஃப்ரை. ஸோ இந்த லெமன் ரைஸ் வந்து இன்றைக்கி சூப்பராக வந்துச்சு. நம்ம கடுகு போடுறோமோ, உளுந்து போடுறோமோ, கருவேப்பிலை போடுறோமோ, எதை போடுறோமோ, உங்களோட லவ் கேர் அஃபெக்ஷனை போட்டு புருஷனுக்கும் உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அது வேறு லெவல் டேஸ்ட்டில் வரும் உங்களோட குக்கிங். ஸோ வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்லாம் கிடையாது. ஒரு சமையல் நல்லா இல்லைனாலும் நம்ம ஃபுல் கேர் அட்டென்ஷனோடு நம்ம பண்ணோன்னா அது சூப்பராக தான் இருக்கும் சாப்பிட்றவங்க வாய்க்கு. அதே இது நீங்கள் எவ்வளோ ரெசிபீஸ் பார்த்து யூடியூப் பார்த்து பண்ணிங்கனாலும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்மு எதையோ மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு கடுப்பாக மைண்டில் இருக்க ப்ரெஷர் எல்லாத்தையும் தூக்கி சமையலில் போட்டிங்கன்னா அந்த சமையல் வந்து நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணாலும் அது டேஸ்ட்டாக வராது. அதனால் சமையல் பண்ணும்போது மட்டும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா உங்கள் மனசை வந்து பீஸ்ஃபுல்லாக காமாக நிதானமாக பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஒரு ரசம் வச்சா கூட அமிர்தமாக இருக்கும். ஸோ வீடை வந்து பெருக்கி மாப் போட்டு தொடச்சாச்சு. என் பையன் அது வரைக்கும் சோஃபாவில் தான் உட்காந்துருப்பான். நான் எப்போ மாப் போட்டு துடைக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போ தான் ஓடி வருவான். எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், டேய் விழுந்துடாதரா அப்படின்ற மாதிரி. ஸோ மெயின் டோரில் எப்போயுமே மஞ்சள் ஸ்வஸ்டிக் சைன் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன். நிலவாசலில் மஞ்சள் போட்டு குங்குமம் வச்சுருவேன். கோலம் வந்து எனக்கு ஒரு அளவு தான் வரும், ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே கோலம் போட்டதே கிடையாது. ஸோ கோலம் போடுறவங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வந்து ஏர்லி மார்னிங் போட்டுட்டு கிளம்புவாங்க. பட் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசை. போட்டாலும் எனக்கு எப்போ பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, நியூ இயருக்கு அப்போ கூட அம்மாவோடு சேர்ந்து கலர் பொடி போடுவேன். அதுவே எனக்கு ஒழுங்காக வராது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு பொங்கலுக்கு நம்ம நல்லா கோலம் போட கற்றுக்கணுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி போட்டேன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ கோலம் போட்டுட்ருக்கும் போதே பாப்பு வந்து எனக்கு போர் அடிக்குதுமா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. போர் தானே அடிக்குது, வா அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் குங்குமம் வை சாமிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அது குட்டி கை மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது அது அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ சின்ன குழந்தைங்களே தெய்வத்துக்கு சமம் தானுங்க. அழகாக வச்சாங்க. வச்சமே
ஃபஸ்ட்டு இருந்த சாமி ரூமுக்கும் இப்போயும் அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். மங்களகரமாக ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். நம்ம மைண்ட் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் எவ்வளோ ட்ரபிள்ஸில் இருந்தாலும் ஒரு காமாக போய் மெடிடேட் பண்ணி உட்காரக்கூடிய இடம் வந்து நம்ம பூஜை ரூம் தான். அது எப்பயுமே வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த ரோஸுன்னு இல்லை, ஃப்ளவர்ஸ் சாமி ரூமில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு வீடை ஃபுல்லாக சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அந்த உருளியில் தண்ணியில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போடுவாங்க. எனக்கு அது வைக்கணும்னு ஆசை, கூடிய சீக்கிரம் வாங்குகிறேன். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதுலேயுமே வந்து டெய்லி ஃப்ளவர்ஸ் மாற்றுங்க. அதோட சென்ட் வந்து செம்மையாக இருக்கும். நேச்சுரல் ஒரு வைப் கொடுக்கும் வீட்டுக்கு. அது வந்து நான் நிலவாசலில் வைக்கணும்னு ஆசை. ஒரு நாள் வச்சு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ உப்பு ஜாடிக்கிட்ட எப்போயுமே வந்து கோலம் போட்டுருவேன். இந்த கோலம் வந்து நான் கூகுளில் தான் பார்த்து கற்றுக்கிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை தானே எல்லாமே. ஸோ ட்ரை பண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.